ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ பிக் பாஸ் காமன் மேன் ஷோ வந்து நல்லபடியாக போயிட்டுருங்க ஓரளவுக்கு. என்ன சொல்கிறதுனா வந்து இன்னும் நல்லா ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு என்னோட கான்செப்ட். ஏன்னா தெலுங்குல வந்து வேறு லெவலாக இருக்குது, சூப்பராக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த ஸ்டேஜ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, கேம்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ பார்க்குறது நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது. ஓகேங்களா, அந்த இதெல்லாம் பார்க்கும்போது. பட் தமிழ்லன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. டாஸ்க்குன்ற இதுலேயே வரவே மாட்டுறாங்க. ஏதோ சப்பு கிப்புன்னு இந்த மாதிரி மொக்க டாஸ்க்காக வச்சுன்னு இருக்கேன். பயங்கரமான டாஸ்க்கு உள்ளே வரவே மாட்டுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அது மேட்ரு கிடையாது. நம்ம காமன் மேன்லேருந்து 3 நபர்கள் வந்து உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த 3 நபர்கள் யாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஸ்மால் யூடியூபர் மக்களே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ யார் அந்த முதல் நபர் பார்த்தீங்கன்னா அந்த கரிஷ்மா. என்ன பண்ண சொல்கிறீங்க? கரிஷ்மாலாம் வந்து ஹோல்டிங்கில் போட்டவங்க வந்து வெளில போகிற நபர், அவங்கள போய் எப்படி சொல்லுவீங்க? லாஸ்ட் டைம் நேற்று நான் அந்த மாரத்தானில் கூட வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே கிடையாது நினைக்கலாம். பட் அந்த கரிஷ்மா அவர்கள் உள்ளே போகிறதுனா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க வந்து நல்ல ஒரு கேமை நல்லா கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருந்துட்டு டோட்டலாக அவங்கள நேமே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, ரெட் ஸ்டார் வாங்கிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து நல்லா ஒரு பேசுகிறாங்க, நல்ல ஒரு டேலண்ட்டு இருக்குது. ஓகேங்களா, என்ன டேலண்ட்டை கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. பிக் பாஸுக்கு தேவையான டேலண்ட் இருக்குது. பிக் பாஸுக்கு வந்து நல்லா பேசணும், நல்லா மெமரி பவர் இருக்கணும், நல்லா வந்து யாராக இருந்தாலும் போல்டாக ஃபைட் பண்ணணும், என்ன சொல்கிறாங்க என்ன டாஸ்க் இருந்தாலும் அட்டன் பண்ணணும். இந்த மாதிரி சில குவாலிட்டிஸ் இருந்தாலே வந்து பிக் பாஸ் உள்ள வந்து பேசிக்காக போகலாம். அதுக்கப்புறம் அங்கே நடக்கிற விஷயத்த வந்து அவங்க சர்வே பண்ணுறது வேறு. ஏன்னா வந்து பிக் பாஸ் உள்ள இந்த ஜிம் பாடி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்லாம் கிடையாது. உன்னோட டேலண்ட்டை வச்சு நீ சர்வே பண்ணுறது பொறுத்திருக்கு. ஏன்னா வந்து அண்ணன் ஜிபி மூத்தெல்லாம் போயிருந்தார். அவருக்கு வந்து எப்படி டேலண்ட் இருந்தார், அவர் பேச்சு திறமை, நல்ல மெமரி பவர், இந்த மாதிரிலாம் இருந்து ரொம்ப நாள் இருந்தார். ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் வந்து யாரானா உள்ளே போகலாம். அதில் வந்து முதல் நபராக அந்த கரிஷ்மா அவர்கள் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2வது நபராக யார் கேட்டிங்கன்னா ஜான்சன். ஓகேங்களா, ஜான்சன் என்ன ப்ரோ பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா வந்து ஜான்சன் எதுவும் பண்ணலை. பட் வந்து அவருக்கு வந்து அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ஸோ ஓகேங்களா, அவர் வந்து உள்ளே போனால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து டீம் திங்க் பண்ண எப்படின்னு தெரியல. ஸோ அவருமே உள்ளே போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஜான்சனுக்கு வந்து நேற்று டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க, அப்படியே பயமாக ஸ்டெப்பெல்லாம் போட்டு யோ காய்ஸ்பெல்லாம் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஸ்பாட்டில் வந்து அவரால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ராஜுவெல்லாம் அவர் பயமாக கலாய்ச்சிட்டு இருந்தார். என்னடா அடே இப்படி ஆடுற அப்படி ஆடுறாலாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தார். பட் ராஜு வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் மரியாதையாக கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சும்மா வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து எல்லாருமே வாடா போடான்னு கூப்பிட்றது, இந்த மாதிரி பேசுறது எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிற, நீங்கள் வந்து ஒரு இது ஜட்ஜாக உட்காந்துருக்கீங்க இல்லைன்னு சொல்ல. பட் அவங்களுக்கு கொடுக்க ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம். ஏன்னா எல்லாருமே வந்து ராஜுவோட பெரியவங்க நல்லா இருப்பாங்க. ஒரு மணியெல்லாம் வந்து 40 வயசுன்றாரு. ஸோ ராஜுவோட அவரே சொன்னார், நீங்கள் என்னோட பெரிய ஆளுன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் சாரியும் கேட்குறீங்க. சாரி கேட்கணும் அவசியமே கிடையாது. கமெண்ட்ஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஒரு ஜட்ஜாக என்னென்ன கமெண்ட்ஸ் பண்ணலாமோ அது பண்ணலாம். ஆரி ஓவியாலேருந்து அந்தளவுக்கு ரொம்ப கமெண்ட்ஸ் பண்ணுறது கம்மி தான். பட் ராஜு அவர் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் 3வது நபராக யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அரவிந்தன் சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அரவிந்த் அவர்கள் கிடையாது. ஸோ முனியம்மா அவர்கள் தான் உள்ளே போகிறாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து முனியம்மா வந்து டே 1லேருந்தே வந்து எல்லாருக்குமே வந்து முனியம்மா அவர்கள் உள்ளே போனால் நல்லாயிருக்கும், உள்ளே போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட இதில் வந்து சேனலில் கூட நிறைய பேர் முனியம்மா வந்து உள்ளே போனால் நல்லாயிருக்கும் நிறைய பேர் கமெண்ட் போட்டுறீங்க, போல் போட்டிருந்தேன். அதுலேயும் வந்து உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணி கேட்டேன்னா வந்து நான் முனியம்மா அவர்களெலாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ முனியம்மா அவர்கள் வந்து உள்ளே போகிறதுன வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு ஆரியாவை சொன்ன ஒரு வெகுளித்தனமான ஒரு விஷயம். ஸோ நேச்சுரலாக வருதில்ல, ஒரு வந்து க்ரியேட்டிவிட்டியே கிடையாது. நான் இப்படி பண்ண ஸ்ட்ராட்டஜி எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு என்னத்து வந்து ஓப்பனாக பேசுகிறாங்க, ஓப்பனாக டான்ஸ் ஆடுறாங்க. நேற்று ஓப்பனாக டான்ஸ் ஆடினாங்க சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் எங்கள் ஹஸ்பண்ட் நான் டான்ஸ் ஆடுறதால வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நான் நம்ம மொக்க பண்ணிட்டே இருப்பார், நீ டான்ஸ் நல்லா உட்காரு, உங்கள் தங்கச்சி சூப்பராக விளையாடுன்னு சொல்லியிருந்தார். அவர் சொல்ல வந்தது உங்கள் தங்கச்சி நல்லா ஆடுறாங்க அப்படின்னு தான் சொல்ல வந்திருக்காரு, நீ நல்லா ஆடுறான்றது அவர் ரசிக்கலை போல இருக்குது. ஸோ இவங்க நேற்று வந்து டான்ஸ்லேருந்து பட்டையை கிளப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு டான்ஸ் ஆடிட்டாங்க. சூப்பராக ஆடினாங்கலாம் கேட்டிங்கன்னா இல்லை. பட் அவங்க வந்து ஓப்பனாக வந்து ஃப்ரீயாக வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னு டான்ஸ் ஆடினாங்க. ப்ளஸ் அவங்க கொடுத்த கமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. அந்த டார்வினுக்கு வந்து ஒரு நல்லா கமெண்ட் கொடுத்தாங்க. என்ன கமெண்ட் கொடுத்தாங்கன்னா, எல்லாருமே வந்து ஃபேஸ் தெரியணும்னு சொல்லி தான் வந்து வெளியில் வந்து டேலண்ட்டை காட்டணும்னு பார்ப்பாங்க. பட் அவர் ஃபேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் டான்ஸ் ஆடினாரு. உண்மையிலே வந்து வேலிடான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா, நிறைய பேர் நான் இப்படி டான்ஸ் அப்படி டான்ஸ் நல்லா காட்டுவாங்க, அது இதுவும் பண்ணுவாங்க. பட் இவர் வந்து மாஸ்க் போட்டு டான்ஸ் ஆடினார், அந்த ஒரு விஷயம் நல்லா சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கமெண்ட் கூட பாஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்டும் கொஞ்சம் வேலிடாக நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆரி அவர் சொன்னார், நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து சூப்பராக டான்ஸ் ஆட போகிறீங்க, இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் புகழ்ந்து தள்ளிட்டாங்க. அதனால் வந்து இந்த 3 நபர்கள் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம கன்ஃபார்மெல்லாம் சொல்ல முடியாது.
பட் வந்து ஒரு 90% வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ இது 3 பேரில் உங்களுக்கு வந்து பிடிச்ச நபர் யாருன்றதை மறக்காமல் கமெண்ட் போட்டு விட்ருக்கேன். நம்ம அடுத்த சந்திக்கலாம். நன்றி.